அழகான ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியில நிறைய மீனுங்க, நண்டுங்க, இன்னும் பல தண்ணி பறவைங்க வாழ்ந்து வந்துச்சுங்க. அதே ஏரிக்கரையில ஒரு கொக்கு இருந்துச்சு. அந்த கொக்குக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால முன்ன மாதிரி கடகடன்னு மீன்களை பிடிச்சு சாப்பிட முடியல. சும்மா சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருந்துச்சு. ஒரு நாள் கொக்குக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது ரொம்ப சோகமா டல்லா ஏரிக்கரையில போய் நின்னுச்சு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு நண்டு வந்து, கொக்கு அண்ணா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஒரு டல்லா இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு, நண்டே, இந்த ஏரிக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த காட்டுல இருக்கிற ஏரிங்க எல்லாமே வத்திப் போக போகுதுன்னு ஒரு சோதிடக்காரர் சொன்னாராம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஏரியில தண்ணியே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசிச்சு. இதை கேட்ட நண்டுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அது ஓடிப்போய் மீனுங்க கிட்டையும் மத்த தண்ணி உயிரினங்கள் கிட்டையும் கொக்கு சொன்ன விஷயத்தை சொல்லுச்சு. எல்லா மீனுங்களும் கொக்கு கிட்ட வந்து, அண்ணா, எங்களை காப்பாத்துங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நாங்க என்ன ஆவோம்னு கெஞ்சி கேட்டாங்க. கொக்கு ரொம்ப தந்திரமா சிரிச்சுக்கிட்டே, பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல ஒரு பெரிய ஆழமான ஏரி இருக்கு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா நான் உங்களை ஒவ்வொருத்தரா அந்த ஏரிக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லுச்சு. மீனுங்களும் நண்டுங்களும் கொக்கு சொன்னதை நம்பி, ரொம்ப நன்றி அண்ணா, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. கொக்கு முதல்ல ஒரு மீனை வாயில கவ்வி ஏரிக்கரைக்கு பக்கத்துல கொண்டு போய் அத சட்டுன்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு மீனை பத்திரமா அடுத்த ஏரிக்கு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுச்சு.